தேச ஒற்றுமைக்காகவும் தமிழகத்தின் எழுப்புதலுக்காகவும் சென்னையில் சகோதரர் மோகன் சி லாசஸ் தலைமையில் 12 மணி நேர உபவாச ஜெப மாநாடு நடைபெற்றது. நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தியும் தமிழக மேம்பாட்டிற்காகவும் சென்னை வண்டலூர் அருகே 12 மணி நேர உபவாச ஜெப மாநாடு நடைபெற்றது. நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த ஜெப மாநாட்டிற்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் நிறுவனர் சகோதரர் மோகன் சி லாசஸ் தலைமை வகித்தார். லட்சக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கும் இந்த எழுப்புதல் ஜெப மாநாட்டில் பல்வேறு சபைகளை சேர்ந்த போதகர்கள் ஜெபங்களை ஏறெடுத்து அந்த பட்டணத்தின் மறுரூபத்திற்காக ஜெபங்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா சபைகளையும் எல்லா சபை ஊழியர்களையும் நேசிக்கிறவர்கள், பல சபை ஊழியர்களை கூட ஐக்கியப்பட்டு எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவர்கள். ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் அவங்களை எழுப்பி உலகம் முழுவதிலும் பல நாடுகளில் எழுப்புதலின் விதைகளை சுமந்து செல்லும்படிக்கும் இந்த எழுப்புதலின் தரிசனத்தை உண்டாக்கும்படிக்கும் ஆண்டவர்களை பயன்படுத்தி வருகிறார். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் அவளை கொண்டு நம்மோடு பேச போகிறார். கர்த்தர் வரும் காலம் இது, மனம் திரும்பு. நியாய தீர்ப்பினால் சமீபம், மனம் திரும்பு. நித்திய வாழ்வில் பங்கு பெற மனம் திரும்பு. திரும்பிடு திரும்பிடு மனம் திரும்பிடு. நிலைத்திடு நிலைத்திடு அவரில் நிலைத்திடு. இயேசு வருகிறார், வேகம் வருகிறார். மேகம் சூழ நியாயம் தீர்க்கும் ராஜன் வருகிறார். இயேசு வருகிறார், மேகம் வருகிறார். மேகம் சூழ நியாயம் தீர்க்கும் ராஜன் வருகிறார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு வருகிறார், மேகம் வருகிறார். மேகம் சூழ நியாயம் தீர்க்கும் ராஜன் வருகிறார். காலம் இனி செல்லாது, மனம் திரும்பு. கர்த்தர் வரும் காலம் இது, மனம் திரும்பு. நியாய தீர்ப்பினால் சமீபம், மனம் திரும்பு. நித்திய வாழ்வில் பங்கு பெற மனம் திரும்பு. திரும்பிடு திரும்பிடு மனம் திரும்பிடு. நிலைத்திரு நிலைத்திரு அவரில் நிலைத்திரு. இயேசு வருகிறார், வேகம் வருகிறார். மேகம் சூழ நியாயம் தீர்க்கும் ராஜன் வருகிறார். இயேசு வருகிறார், வேகம் வருகிறார். மேகம் சூழ நியாயம் தீர்க்கும் ராஜன் வருகிறார். கன்னி போல் நீ வாழ வேண்டும். உன்னில் உளை குறையாமல் இருக்க வேண்டும். சத்தியத்தில் நாளும் நீயும் வளர வேண்டும். சாட்சியாக உந்தன் வாழ்க்கை இருக்க வேண்டும். சாட்சியாக உந்தன் வாழ்க்கை